நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீண்டும் பெரியார் மற்றும் அண்ணா குறித்து விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். சென்னை பாரிமுனையில் நடைபெற்ற பாரதி கண்ட வந்தே மாதரம் நிகழ்ச்சியில் அவர் பேசியதை காணலாம். நான் பாட்டன் பாரதின்னு சொல்லிருக்கேங்க. பாட்டன் பாரதி சீமானுக்கு பாரதி பாட்டன் ஆயிட்டாரு. நம்ம எல்லாரும் கேள்வி தமிழை சனியன் சொன்னவன் எனக்கு தந்தையா இருக்கும் போது தமிழை இனிமை என்று என்ன கற்பிக்கிறாங்க நமக்கு? ஐயா ஈவேரா, மதிப்பிற்குரிய ஐயா ஈவேரா வந்த பிறகுதான் இங்க பெண்ணியம் போற்றப்பட்டதுங்கிறாங்க. அவர் வந்த பிறகுதான் இந்த பகுத்தறிவு முற்போக்கு கருத்துகள் புகுத்தப்பட்டது, போற்றப்பட்டது, போதிக்கப்பட்டதுங்கிறாங்க. அவன் பாருங்க, இவங்க எல்லாம் பேச வர்றதுக்கு முன்னாடியே பாடி முடிக்கிறான். மாதர்தன்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோங்கிறான். பெண் விடுதலை வேண்டுங்கிறான். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாயினை பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் அறிவில் ஆணுக்கு இங்கே பெண் இலைப்பிள்ளை ஆனன்னு கும்மியடித்தான். நேரடியா சொல்றேன், ஆம்பளைக்கு எங்க கோட்பாடு என்ன தெரியுமில? ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம். அதான் எங்க கோட்பாடு. அதான் சொல்றான். தம்பி நீ நல்ல கவனி, தமிழ்நாடுன்னு பேர் வைக்கல, இந்தியா விடுதலை அடையல, அவன் அடங்கார். மாநிலங்கள் பிரிக்கல, அவன் பிரிச்சான். தமிழ்நாடுன்னு பேர் வைக்கல, அவன் வச்சுட்டான். சங்கரலிங்கனார் வருவாரு, 79 நாள் போராடுவாரு, இறப்பாரு. அப்புறம் அறிஞர் அண்ணா என்கிற பெருந்தை வருவாரு, அவருக்கு பேர் வைப்பார். அதெல்லாம் அவன் வச்சுட்டான். பாரதியார் சினிமாவில் நடிக்காததால் விழாவில் கூட்டம் குறைவாக இருப்பதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற பாரதி கண்ட வந்தே மாதரம் நிகழ்ச்சியில் பேசிய அவர், கூட்டத்தில் நாற்காலிகள் காலியாக இருப்பதைக் கண்டு தாவேகாவை மறைமுகமாக விமர்சித்தார். இந்த விழாவில் பாரதி பத்தி பேசுறோம். வந்திருக்கிற உங்களோட கேட்க ஆர்வமா இருக்கிற நாற்காலியின் எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அதான் என்ன அவ்வளவுதான் பிறகு பாருங்க, அவ்வளவுதான் தமிழ். பாரதிங்கிற படத்து நடிகள் இல்ல, அவன் நினைப்பான் இந்த பதர்களுக்காடா நம்ம போராடி சுதந்திரம் பெற்று கொடுத்தோம். ஏன்னா அப்படி ரத்துப்பான்.